ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் இப்போ செகண்ட் மிட் டர்ம் சயின்ஸில் வந்து கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 4 மார்க் வந்து ப்ராப்ளத்தை தான் கேட்குறாங்க. ஸோ லெசன் 5, லெசன் 6, லெசன் 10 இந்த 3 லெசன்லேயுமே வந்து ப்ராப்ளம் வந்து எதுலாம் முக்கியம். இது வந்து செகண்ட் மிட் டர்முக்கு மட்டும் கிடையாது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரிவிஷன், குறிப்பாக பொது தேர்வில் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் கம்பல்சரி 2 மார்க்கும் கம்பல்சரி 4 மார்க்கும் இந்த மெயினான இந்த 3 லெசன்லேருந்து வர மேக்ஸிமம் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ லெசன் 5 அகஸ்டிக்ஸ் ஒளியியலை பொறுத்தளவுக்கு வந்து 2 ப்ராப்ளம் மட்டும் தயவுசெய்து இப்போ நீங்கள் செகண்ட் மிட் டர்முக்கு பாருங்கள். சால்வ்டு ப்ராப்ளம் 1, 2 அந்த டாப்லர் எஃபெக்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சியை வச்சு வரக்கூடிய சமன்பாடு, தோற்ற அதிர்வெண்ணுக்கான சமன்பாடு, சால்வ்டு ப்ராப்ளம் 1, 2 இது லாஸ்ட் இயர் கம்பல்சரி 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ தயவுசெய்து பாருங்கள். அது இல்லாமல் இதில் பயிற்சி கணக்கில் ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து விசி கோல்டு என் லாமிடா அதை பேஸ் பண்ண போறீங்க 2 மார்க்கில் கேட்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 ப்ராப்ளமுமே விசி ஈக்குவல் டு 2d/t இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்மு தான். மோஸ்ட்லி இதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் இம்பார்ட்டன்ட். லெசன் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 2 சம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் 6.3, 6.4 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, ஆல்ஃபா சிதைவு பீட்டா சிதைவை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் ரொம்ப ரொம்ப எசென்சியல். 6.4 வரக்கூடிய சம்மு உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் எம்சி ஸ்கொயர் இதை பேஸ் பண்ணி போடக்கூடிய சம்மு தான். இது இல்லாமல் புக் பேக்கில் வந்து எக்ஸசைசஸில் 2 சம் கொடுத்துருக்காங்க. இதில் சம் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆல்ஃபா டிகே வரக்கூடிய சம்மு. ஒரு எலிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒரு அந்த எலிமெண்ட் வந்து 3 ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுது. ஸோ ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த சேய் உட்கருவினுடைய நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை கணக்கிடுக. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும்னா ஆல்ஃபா டிகேண்டா என்ன, பீட்டா டிகேண்டா என்ன. ஆல்ஃபா சிதைவுக்கு வந்து அட்டாமிக் நம்பர்லையும் மாஸ் நம்பர்லையும் எப்படி வந்து குறையும், அதே மாதிரி தான் பீட்டா சிதைவிலையும் அந்த மாஸ் நம்பர்லையும் அட்டாமிக் நம்பர்லையும் எப்படி நம்பர்ஸ் குறையும். இது பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க கிரியேட்டிவாக கொஸ்டின் கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த 3 லெசன்லையுமே எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிற நான் பிடிஎஃப் லிங்காகவும் கொடுத்துறேன். லெசன் 10 பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய மிக முக்கியமான சம்மு வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச், பிஓஹெச் இது 2 டைப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அல்லாமல் பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14 இதை பேஸ் பண்ணி சம் கொடுப்பாங்க. இதில் சால்வ்டு ப்ராப்ளமும் பார்க்கணும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் பார்க்கணும். ஸோ பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக்டன், ஹச் பிளஸ்ங்கிறது ஹைட்ரஜன் அயனிகளுடைய செறிவு. இந்த மாதிரி சம்மு வந்தால் ஆசிட்ல கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதே சம்மில் வந்து பேஸில் ஒரு KOHO ஒரு NaOHO கொடுத்தாங்கன்னா பிஓஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக்டன் OH மைனஸ் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். சில சமயம் பிஹெச் கொடுத்துட்டு பிஓஹெச் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் பிஹெச் பிளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14 இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 பாடத்தில் நான் சொன்ன சம்மை மட்டும் பாருங்கள். இந்த செகண்ட் மிட் டர்ம்லையும் அட்டன் பண்ணலாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லையும் அட்டன் பண்ணலாம். குறிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் இந்த 3 பாடத்தில் கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 4 மார்க் மேக்ஸிமம் வர சான்சஸ் இருக்குது. இது அல்லாமல் நம்ம சேனலில் அனைத்து பாடத்துக்குமே பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஹை மார்க் எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் ஒவ்வொரு பாடவாரியாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.